பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை திக்கற்ற நிலையிலே விட்டுவிடவே மாட்டார். அவர் திரும்ப நம்மிடத்தில் வருவார், நம்மை தேற்றுவார், நம்மை பலப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் வெளிப்படுகிறார். மாத்திரமல்ல, ஆதரவற்ற நிலையில் இருக்கிற, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், அவர்களுக்கு நீதி செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். திக்கற்ற பிள்ளைகளை தேடி சென்று விடுவிக்கிற ஒரு தேவன். யாருமே ஆதரவற்ற நிலையில் இருக்கிற விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரித்து நீதி செய்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஒரு தேவன். அவர்கள் செய்கிற ஜெபங்களை ஒருபோதும் அலட்சியமாய் ஆண்டவர் பார்க்க மாட்டார், அலட்சியமாய் தள்ள மாட்டார். ஒருவேளை மனிதர்கள் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அலட்சியம் பண்ண மாட்டார். அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து ஒருவேளை நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், திக்கற்றவருடைய ஜெபத்தை ஒருபோதும் நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், அவருடைய விண்ணப்பத்தை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன், நியாயம் செய்கிற தேவன், அந்நியன் மேல் அன்பு வைக்கிற ஒரு தேவன். அவனுக்கு தேவையான அன்ன வஸ்திரங்களை, அவனுக்கு உணவு உடைகளை கொடுத்து அவனை ஆதரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் நேசிப்போம், அவர் மேல் அன்பு வைப்போம், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 146ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன். கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் அவர் ஆதரித்து கொள்ளுகிறார். அவர் ஒருபோதும் வெறுமையாய் விடமாட்டார், கைவிட மாட்டார். ஆகவே அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அவர் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியை, சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் நமக்கு தந்தருளுகிறார். இந்த காலை வேளையில் ஒரு போதும் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி ஆண்டவரால் அருளப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆவியானவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆகவே நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். ஆண்டவர் நமக்கு நியாயம் விசாரித்து நீதி செய்கிற தேவன், நமக்காக உதவி செய்கிற தேவன், நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன், நம்மை ஆதரிக்க விரும்புகிற தேவன். ஆகவே தைரியமாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானு கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்குப்படின ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த சூழ்நிலைகளில் திக்கற்று போய் யாருமே எனக்கு உதவவில்லை என்று சொல்லி சோதனை வேதனை மத்தியில் ஆண்டவரை எழும்பி நான் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி தலை குனிந்து போயிருந்த ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறேன். ஆண்டவர் தட்டி எழுப்பி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், உன்னுடைய ஜெபத்தை நான் அங்கீகரிப்பேன், உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் கடந்து வருகிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம் நம்முடைய விருப்பத்தை அவரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு உதவியாயிருந்து ஆதரவாயிருந்து ஒவ்வொருவரை நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மேன்மைப்படுத்தும், உயர்த்தி ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.